விடிஞ்ச பொழுதுல கேக்குற பறவைகளோட சத்தத்தை கொஞ்சம் கண்ணை மூடி கூர்ந்து கேட்டா மனசுல ஒரு நிம்மதி வரும். எந்த விஷயமும் இறுதியில ஒரு மன நிம்மதியை கொடுக்கும்னா அதை விட சிறந்தது வேற எதுவாகவும் இருக்காது. இனிய காலை வணக்கம். நம்ம சமத்து பசங்கள சிலருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனா படிச்சா கூட மனசுல ஏறலையேன்னு ஒரு சின்ன கவலை இருக்கும். அதுவும் பாஸ் கூட ஆகாத பசங்களுக்கு எல்லார் முன்னாலையும் சின்ன அவமானத்தை சுமக்கிற வெட்கம் ஏற்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்க படிப்பு முறையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். என் தமிழ் பாட புத்தகத்தில் இலக்கண குறிப்பில் எனக்கு ஒரு ஐயம் உண்டு. பெரியாரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தில் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்னும் குரட்பாவில் கொள்ளல் என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பாக அழிச்சு வியங்கோல் வினைமுற்று என்று குறிப்பிட்டுள்ளது. அதே அதிகாரத்தில் மூன்றாவது குறளாக அரியவற்றில் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் என்னும் இக்குறட்பாவில் கொள்ளல் என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பாக தொழிற்பெயர் என்று குறிப்பிட்டுள்ளது. வருகின்ற பொது தேர்வில் இலக்கண குறிப்பாக இச்சொல் வந்தால் அழிச்சு வியங்கோல் வினைமுற்று என்று எழுதுவதா அல்லது தொழிற்பெயர் என்று எழுதுவதா? அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல் என்ற குறட்பாவிலே கொள்ளல் என்பதற்கு கொள்க என்பது பொருள். வியங்கோள் வினைமுற்று விகுதி க இய இயர் அல் இட்டு வியங்கோள் வினைமுற்று என்று குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே இங்கே கொள்ளல் என்ற அல் என்ற சொல் க என்ற விகுதியை பெறும். கொள்க வியங்கோள் வினைமுற்று 4 விதத்தில் வரும். வேண்டல் பொருளில் வரும், விதித்தல் பொருளில் வரும், வைதல் பொருளில் வரும், அடுத்ததாக வாழ்த்தல் பொருளில் வரும். வேண்டல், விதித்தல், வைதல், வாழ்த்தல் என்று 4 பொருளில் வரும். ஆகவே இங்கே பெரியோரை துணை கொள்க என்ற பொருளில் கொள்ளல் என்ற சொல் வந்துள்ளது. ஆகவே இது இந்த இடத்தில் வியங்கோள் வினைமுற்று என்று எழுத வேண்டும். அடுத்ததாக 3வது குறளில் குறிப்பிட்டீர்கள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இந்த கொள்ளல் என்பது பெரியவர்களை நாம் துணையாக கொள்க என்பது பொருள் அல்ல, கொள்ளுதல். பெரியாரை நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பேர்களில் பெரியவர்களை துணையாக கொள்ளுதல் மிகச் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். ஆகவே கொள்ளுதல் என்பது இங்கே தொழிற்பெயர். என்ன பெயர்? இங்கே தொழிற்பெயரை குறிப்பிடுகிறது. நீங்கள் கேட்டீர்கள் கொள்ளல் என்பதற்கு தேர்வில் கேட்டால் எதை எழுதுவது என்று கேட்டால், கொள்ளல் என்று கேட்டால் 2 இலக்கண குறிப்பு எழுதினாலும் சரியே, வியங்கோள் வினைமுற்று என்று எழுதினாலும் சரியே, தொழிற்பெயர் என்று எழுதினாலும் சரியே. ஆனால் அதற்கு முன்னால் இருக்கின்ற சொல்லை தேர்ந்து கொள்ளல் என்று கேட்டால் வியங்கோள் வினைமுற்று என்று எழுத வேண்டும். தேர்ந்து கொள்ளல் என்று கேட்டால் அந்த கொள்ளலுக்கு வியங்கோள் வினைமுற்று என்று எழுத வேண்டும். அடுத்த குறளில் வருகிறது தமரா கொள்ளல் என்று கேட்டால் தொழிற்பெயர் என்று எழுத வேண்டும். கொள்ளல் என்று கேட்டால் என்ன எழுதலாம்? அல்லிட்டு வியங்கோள் வினைமுற்று என்று எழுதலாம், தொழிற்பெயர் என்று எழுதலாம். ஆனால் கொள்ளலுக்கு முன்னே என்ன சொல் வருகிறது? அந்த சொல் பார்த்து நீங்கள் இங்கே தமரா கொள்ளல் என்று எழுதினால் தொழிற்பெயர் என்றும், தேர்ந்து கொள்ளல் என்ற இடத்திலே வியங்கோள் வினைமுற்று என்றும் எழுத வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கவனத்தை சிதறடிக்கும். படிக்க உட்காரும் போது உங்களுக்கு தேவையான புக்ஸ், பென்சில்கள் எல்லாம் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. அதை தேடுற எடுக்கிறேன்னு நடுவுல எந்திரிச்சு போறதுங்கிறது கிரிக்கெட் மேட்ச்ல பந்து தேடி பேட்ஸ்மேன் அலையிறத மாதிரி தான்.
இத கேட்க சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா கேட்க கேட்க ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறது போக பல விதத்துல பல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறதுனால என்ன அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு மென்டாலிட்டி, அதாவது வந்து நான் 490 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லா டீச்சர்ஸும் அவங்க கிட்ட புதைச்சிடுறமே தவிர அதுக்கான ஐடியாஸ் வந்து யாருமே கொடுக்கறதே கிடையாது. சும்மா வெறுமா அந்த குழந்தைகிட்ட போய் நீ 490 எடு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஈஸியா எடுத்துடாது. அப்போ ஒரு 480 எடுக்கிற குழந்தைகிட்ட நீ இந்த 10 மார்க்குக்கு என்ன வழிகள் அப்படிங்கறத நம்மளோட டீச்சர்ஸோட மெயின் கான்செப்ட். 500க்கு 500 எடுன்னா எல்லாருமே சாதாரணமா எடுத்துட மாட்டாங்க. அந்த 10 மார்க் எங்க விடுறாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். 480 எடுத்து கொடுத்த டீச்சர்ஸுக்கு இன்னொரு 10 மார்க் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 10 மார்க் அவன் எங்க விடுறான்னா, தமிழ்ல மேக்சிமம் பார்த்தோம்னா தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அது மனப்பாட செய்யல எங்காவது ஒரு இடத்துல சின்னதா லேசா தட்டிருப்பான். அது ஒன்று. இங்கிலீஷ் அதேதான், எங்காவது ஒரு 1 மார்க்ஸ் இல்லைன்னா பேராகிராஃப் இல்லைன்னா மெமரி போயம்ஸ்ல வந்து என்ன பண்ணிப்பான், அவன் ரெகுலரா எழுதுறதான் இருந்தாலும் அந்த டைம் இது எனக்கு தெரிஞ்ச மெமரி போயம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேர்லெஸ் சொல்லலாம். மேக்ஸ் எவ்வளவுதான் ப்ராக்டிக்கலா வந்து அவன் ப்ராப்ளம்னு அந்த ஃபார்முலாஸ் எழுதினாலும் கடைசியில அந்த ப்ராப்ளம்ல அந்த ஃபார்முலாலே வந்து பார்த்தோம்னா எங்காவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பான். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சயின்ஸ்ல ஆகட்டும் சோசியல் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் வந்து அவனுக்கு நம்ம டிக் போட்டு 2 மார்க்ஸ் போடுறதே பெருசு கிடையாது. அவன் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்கிறத அவர் அண்டர்லைன் பண்ணி இந்த இடத்துல தான் உனக்கு வந்து மார்க் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஈஸியா அந்த குழந்தை வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணாது. அந்த தப்பு பண்ணாத போது அவன் 10 மார்க் எங்க ரெடியூஸ் ஆயிருக்காங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப செகண்ட் எக்ஸாம்ல 490 எடுப்பான். 490 எடுத்துக்கிறவனுக்கு இன்னொரு 10 மார்க் எல்லா சப்ஜெக்டும் 2 மார்க் ஆட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதே கரெக்ஷன் தான். நம்ம வந்து என்ன பண்ணா அந்த 10 மார்க் எங்க விட்டுருக்கான் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபை பண்ணும்போது அவனை பூஸ்ட் அப் தான் கொடுக்கணும். மன ரீதியாவும் கொடுக்கணும், பேப்பர் ரீதியாவும் கொடுக்கணும். 2 பக்கம் அவனை வந்து நம்ம கையாள வேண்டியதா இருக்கு. மன ரீதியா அவனுக்கு என்ன கொடுக்கணும்னா, 10 மார்க் தானடா விட்டுருக்கேன், நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கு, அந்த 10 மார்க் நம்ம அங்க எடுத்துக்கலாம். அவனுக்கு சப்போர்ட்டிவா ஒவ்வொரு டீச்சர்ஸும் சப்ஜெக்ட் வைஸ் இருந்தோம்னா அவன் 500 இருந்து 500 எடுக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே தான் 1200 அப்படிங்கறது வந்து அவங்ககிட்ட 1200 நம்ம சொல்லிடணும். சொன்னோம்னா அதுல இருந்து அவனுக்கு அதே மாதிரி தான் ரெடியூஸ் ஆகுது. பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி, மேத்ஸ், இங்கிலீஷ், லாங்குவேஜ்ல வந்து சொல்லவே வேண்டாம். ஈஸியா வந்து அவனுக்கு 100 out of 100 தமிழ்ல ஆகட்டும் இங்கிலீஷ்ல ஆகட்டும் 200 out of 200 இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை நம்ம வந்து அவனுக்கு சரியா வந்து ஐடென்டிஃபை பண்றதோட அவனுக்கு எங்க தப்பு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா எல்லா குழந்தைகளும் 1-2 வந்து வாங்கிட்டு இருக்கிற ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு பக்கத்துலயாவது போயிட்டு வருவான் அப்படிங்கறதான் என்னுடைய. படிக்கிறப்ப சோர்வா இருக்கா அப்படின்னா நீங்க என்ன சாப்பிடணும்? ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே டார்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுதான் உங்க சோர்வை நீக்கிற விஷயம்னு சொன்னா ஆமா பசங்களா. படிக்கிறப்ப நாம சோர்வா ஆயிடக்கூடும். பக்கத்திலேயே ஒரு 4 துண்டு டார்க் சாக்லேட் வச்சுக்கோங்க. மெல்ல மென்னிக்கிட்டே படிச்சீங்கன்னா உங்க சோர்வு நிமிஷத்துல போயிடும். அச்சோ எங்க பட்ஜெட்டுக்கு இது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா 1 டம்ளர் தண்ணியில 2 ஸ்பூன் சக்கரை கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அப்பப்ப குடிச்சீங்கன்னா செம்ம எனர்ஜி கிடைக்கும். 12th கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுலயும் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா 1 மார்க் எல்லாமே புக் பேக்ல இருந்து ஃபுல்லா வந்துடும். ஸோ 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாமே மேக்ஸிமம் 22 லெசன்ஸ் இருக்கு. ஸோ 22 லெசன்ஸ் எப்படி எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியாது. ஸோ அதில் வந்து ஷார்ட் பண்ணி 1 to 12 லெசன்ஸ் நம்ம நல்லா ஃபுல்லா தரோல இருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி 180க்கு மேல கண்டிப்பா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அதுல வந்து 70th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று இருக்கு சம். ஸோ அதுல மட்டும் வால்யூம் 2ல 16th ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்தும் டி பிளாக் எலிமெண்ட்ஸையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கம்பல்சரி சம்ம கண்டிப்பா அட்டென்ட் பண்ண முடியும். பிகாஸ் அதுல இருந்து 10 மார்க்ஸ் கம்பல்சரி வந்துடும். என்னதான் ருசியா அம்மா சமையல் செய்தாலும் அதை அழகா பரிமாறினா தானா கூட ஒரு கை சாப்பிட தோணும். அப்படித்தான் என்னதான் சரியான பதில்களை எழுதினாலும் அதை அழகா வடிவமா எழுதினாதான் மதிப்பெண்ணும் நல்லா கிடைக்கும். எனக்கு பிசிக்ஸ்ல அகமெண்ட் தடைன்ற ஒரு டாபிக்ல ஒரு டவுட் வந்தது. இப்போ பொதுவாக வெப்ப காலத்துல வண்டியை ஒரே முறை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே குளிர் காலத்துக்குன்னா அதில் 1 இல்ல 2 டைம்ஸ் ஆகுது. நீ காலையில் கூட இந்த மாதிரி ஆச்சு, ஏன் அது மாதிரி நடக்குதுன்னு? அகமத்துறை என்பது என்னன்னா பேட்டரியில் உள்ள ஒரு மின்பகுதி வந்து மின்னோட்டத்துக்கு வந்து ஒரு தடையை வந்து ஏற்படுத்தும். இது நம்ம என்ன பேர் சொல்லணும்னா அகமெண்ட் தடை நம்ம சொல்லணும். இது வந்து அந்த அகமெண்ட் தடை வந்து பேட்டரியில் வந்து வெப்ப காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால வந்து மின்னோட்டத்தை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணால் அது உடனே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே வந்து குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா
அகமின் தடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், மின்னோட்டத்துக்கு வந்து ஒரு தடையை வந்து ஏற்படுத்தும். அப்போ மின்னோட்டம் வந்து அதிகமாக வந்து செல்லாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், குளிர்காலத்தில் வந்து வண்டியை வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ண முடியும். எனக்கு வந்து பிசிக்ஸ்ல மின் இருமுனை அதோட விளக்கம், அதோட அலகுகள், அது எவ்வளவு விரிவா இருக்கு, அதை பத்தி அது எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. 2 வகையான மின்னூட்டம் இருக்கு, ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். ரெண்டும் பிரிஞ்சிருந்தா அந்த அமைப்புக்கு பேரு மின் இருமுனை. இது கேள்வியை மின் இருமுனை என்றால் என்னன்னு கேட்கலாம். அதோட அலகு, இப்ப மின் இருமுனை திருப்பு திறன் அப்படின்னு சொல்லி அலகு கேட்டாங்கன்னா Q இன்ட்டு அதோட தொலைவு 2Dன்னு சொல்றோம். Qவுக்கு கூலும், 2Dக்கு மீட்டர், ரெண்டையும் சேர்த்து போட்டுற வேண்டியதா, கூலும் மீட்டர். இந்த மாதிரி சின்ன சின்ன மாதிரி கேள்விகள் நம்ம எளிதா வந்து ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வினாத்தாள்ல இருக்கும். கவனமா மாத்திரம் நம்ம விடையளிச்சா ஈஸியா மார்க் வாங்கலாம். இப்ப இயற்பியலை பொறுத்த வரைக்கும் எளிமையா வந்து தேர்ச்சி பெறுவதற்கு நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்க 1 வேர்டை படிச்சாவே குறைஞ்சது 15 மார்க் வாங்கிடலாம். இது தவிர 2ஆம் பாடம் 9ஆம் பாடத்துல 3 மார்க் கேள்விகளை படிச்சோம்னா அதுல இருந்தும் மார்க் வாங்க முடியும். 10 மார்க் கேள்வி படிக்கவே முடியலங்கிற சமயத்துல வெறும் படம் மட்டும் போட்டாவே 4 10 மார்க் கேள்விக்கு 4 × 2 8 மார்க் வாங்கி ஈஸியா தேர்ச்சி அடையலாம். நமக்கு முழு மதிப்பெண் வேணுங்கிறவங்க ஆன்சர் எழுதக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முறையில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு 10 மார்க் தான் எழுதணும். அந்த 10 மார்க்க அதிகபட்சம் 3 பக்கத்துக்கு மேல போக விடாம எழுதுனா நமக்கு பக்கங்களின் எண்ணிக்கையும் கம்மியா வரும், மார்க்கும் அதிகமா வரும். இப்ப 10 மார்க் ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து 5 மார்க், அப்புறம் 3 மார்க், கடைசியா தான் என்ன எழுதணும், 1 மார்க் எழுதணும். 1 மார்க்ல கண்டிப்பா 5 முதல் 7 வினாக்கள் கஷ்டமா தான் இருக்கும், யோசனை பண்ணி போடுற மாதிரி இருக்கும், பாடத்திட்டத்துக்குள்ளதான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சோம்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து நம்ம ஈஸியா அடைஞ்சிட்டோம்னா நமக்கு முழு தேர்ச்சியும் கிடைக்கும். அதே மாதிரி அனைத்து மதிப்பெண்களையும் 150க்கு 150 வாங்கலாம். பிராக்டிகலையும் சேர்த்தா 200க்கு 200 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே உங்ககிட்ட பாடத்துல யாராச்சும் சந்தேகம் கேட்டா அப்புறமா சொல்றேன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. அதை நீங்க விளக்குனா அது உங்க நண்பருக்கு புரியுறது மட்டும் இல்ல, நீங்களும் ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. எப்படின்னா முதல்ல என்ட்ரன்ஸ் இருக்கும், பொது தேர்வு வந்து கொஞ்சம் எளிதான கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் இல்லாத காரணத்தினால பப்ளிக் கொஸ்டின் பேப்பரே +2க்கு வந்து கஷ்டமா இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாணவர்கள் வந்து தங்களை வந்து தயார்படுத்திக்கணும். முதல்ல போட்டி என்னன்னு உணரணும். போட்டி என்னன்னு உணர்ந்து அதுக்கு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவனுக்கு தெரியலனாலும் அடுத்தவங்ககிட்ட என்ன பண்ணணும், விசாரிச்சு கேட்கணும். அந்த விசாரணை இருந்தாலே அவன் எப்படி படிக்கணுங்கிற அக்கறை வந்து அவனுக்கு வந்துடும். அது இல்லாத வரைக்கும் அவனே படிச்சுக்கிறேன் நானே படிச்சுக்கிறேன்னா அவனால வந்து அது முடியாது. இது ஏன்னா சப்ஜெக்ட் வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குது. கொஞ்சம் உள்ளெல்லாம் இருந்து கேட்குறாங்க. அப்போ அந்த உள்ளெல்லாம் கேட்கறது எப்படி அப்படிங்கிறத வந்து பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை வச்சு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் தெரியலனாலும் கூட எல்லாரையும் போய் என்ன பண்ணணும், கேட்கணும். இப்போ பிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து ஒரு 4-5 1 மார்க்காவது கஷ்டமாக கேட்குறாங்க. அது எப்படின்னு சொன்னால் பழைய என்ட்ரன்ஸில் கேட்குற கொஸ்டின் மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பசங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. கிளாஸில் ஆசிரியர் சொன்னாலும் கூட ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அதை வந்து அவனுக்கு அது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவனுக்கு வந்து தெரியறதில்லை. அப்போ அதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் அணியத்தான் அவன் வந்து என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். செண்டம் எடுக்கணும்னு ஒரு பையன் நினச்சான்னா ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் படிக்கணும்னு கணக்கே இல்லை. தூங்குற நேரத்தில் தூங்கிக்கணும், மீதி எல்லா நேரமும் படிப்பு பற்றிய சிந்தனையாகவே இருக்கணும். அப்புறம் உடல் நலத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். உடல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வேலையே செய்ய முடியாது. அப்போ உடல் நலத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களையும் ஒரு மாணவன் வந்து அறிஞ்சிருக்கணும். அதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர்றது எப்படின்னு ஒருத்தன் கற்றுக்கிட்டான்னா அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துடலாம். நம்ம மனசுல நிக்காத விஷயங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்க பார்க்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. மேரி ஹேட் எ லிட்டில் lamb என்கிற வரியை ஒருவேளை உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா வச்சுக்குவோம். அதுக்கு தொடர்பான மனிதர்களை உதாரணமா மேரி என்கிற பேர் இருக்கிற ஒரு டீச்சரை, ஃப்ரெண்ட மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம். லிட்டில் லேம்க்கு அதுக்கு ரைமிங்கான ஒரு வார்த்தையோ இல்லனா ஆட்டுக்குட்டி வளர்க்கிற ஆட்களையோ நினைவுல வச்சுக்கலாம். இல்லனா எல்லா வார்த்தைகளோட முதல் எழுத்தை மட்டும் சேர்த்து MHALL ஒரு காயின் வேர்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். சின்ன சின்னதா மனசுல நினைவுக்கு இருக்கிற வித்தைகளை தயாரா வச்சுக்கிட்டா மறந்து போகாது. அப்பப்ப படிச்சு அப்பப்ப எழுதுறது வந்து திறமை கிடையாது.
அதாவது எப்போ படிச்சிருந்தாலும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதா இருந்தாலும் சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதா இருந்தாலும் சரி, 1 மாசத்துக்கு முன்னாடி படிச்சதா இருந்தாலும் சரி, எப்போ கேட்டாலும் அது சம்பந்தமா அவனால சொல்லவும் முடியணும், பேசவும் முடியணும், எழுதவும் முடியணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அவனுடைய படிப்புல உண்மையான திறமை. அப்ப அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு யாருமே முயற்சி எடுக்கிறது இல்லை. அந்த திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி படிச்ச விஷயத்தை கூட இப்ப படிச்சு வச்சோம்னா அவன் கடகடன்னு எழுதிட்டு ஃபுல் மார்க் எடுக்கணும். அப்படி எடுத்தான்னா அவனுக்கு அந்த அறிவு நிலை பெற்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கான கோச்சிங்ல கூட அவன் ஈடுபடணும். 1 வாரத்துக்கு முன்னாடி படிச்ச விஷயத்த கூட இன்னைக்கு திடீர்னு படிக்காமலே எழுதி பார்க்கணும். அப்போ அதுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா திருப்பி படிச்சுக்கணும். அப்படி படிச்சாதான் அவனுடைய உண்மையான திறமை என்னன்னு தெரியும். அன்னைக்கு படிச்சு அன்னைக்கு மறந்துடுறது உண்மையான திறமை கிடையாது. அந்த மதிப்பெண் வாழ்க்கைக்கு உதவாது. இப்போ எப்ப படிச்ச விஷயமும் யார் ஒருவருக்கு எப்போ ஞாபகத்தில் இருக்குதோ அதுதான் உண்மையான அறிவு. அந்த அறிவை நம்ம கல்வி முறை தரும்னு சொன்னா அந்த மாணவன் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வரலாம். அதுக்கான பயிற்சியிலையும் ஆசிரியர்களும் ஈடுபடணும். மாணவர்களும் அதுக்கான அந்த பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர்கள்கிட்ட அனுசரணையா நடந்துக்கணும். நீளமான ஒரு எண் 8238402674. இது எப்படி ஈஸியா மனசுல வச்சுக்கலாம்னா 3 எண்ணா பிரிச்சுக்கிறது தான். 828, 340, 267, அப்புறமா மீதி இருக்கிற 40. இப்படி சிலதை பிரிச்சு படிக்கிற முறைகளை கடைபிடிச்சா ஞாபகத்தில் நினைவுக்கு இருக்கும். பொதுவா இப்ப என்ன சொல்றாங்கன்னா சயின்ஸ்ல இப்போ சிலபஸ் போன வருஷம் 10th விட இந்த வருஷம் 10th சிலபஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது இல்லாம சயின்ஸ் ரொம்ப கொஸ்டின் சேர்த்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இப்பெல்லாம் ஒரு கருத்து நல்லது, சயின்ஸ்ல புக் பேக் கேட்க மாட்டாங்க, உள்ள இருந்தும் கேக்குறாங்க. அதை நாங்க எப்படி அட்டன் பண்றது கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ அதை எப்படி நாங்கள் படிக்கிறது, அந்த சயின்ஸை நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, உள்ளேருந்து படிக்கணும் அவுட்லேருந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேராக இருக்குது. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த வருடம் சென்டம் குறைக்கிறதுங்கிறதுக்காக உள்ளேருந்து கேட்கப்படும் சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருமே புக் பேக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஜ்லையும் லைன் பை லைனாக ரீட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸாக அதே பேஜ்லேயே 1 வேர்டு எது வரும், 2 மார்க்ஸ் எது வரும்னு சொல்லிட்டு அந்தந்த பேஜ்லேயே ஓரமாக மார்க் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா நிச்சயமா சென்டம் வாங்கிடலாம். இதில் ஒரு டவுட்டும் இல்லை. கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி போட்டு பார்த்துட்டு படம் வரைகிற கொஸ்டின்ஸில் எல்லா படமுமே புக் பேக் மட்டும் பார்க்காம உள்ளே இருக்க ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் மெயினாக தாவரவியலில் நல்லா வரைஞ்சு ஒரு 4 பார்ட்ஸ் தரோவாக வச்சுட்டோம்னா ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, அருமையாக சென்டம் வாங்கிடலாம். இது சென்டம் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மற்றபடி எல்லாருமே சயின்ஸ் தான் பயப்பட வேணாம். புக் பேக்ல உள்ள சம்ஸ் படம் எல்லாம் புக் பேக்ல இருக்க 1 வேர்டு 2 மார்க்ஸ் இதை சரி பண்ணி படிச்சுட்டு அந்தந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்க 5 மார்க்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா அழகா நல்ல மார்க் வாங்கிடலாம். யாரும் இதனால பதட்டப்பட தேவையில்லை. நம்மளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மெமரி பார்ட் நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 1 மார்க்ஸ் இருக்குது இல்ல, அதை நீங்க படிச்சீங்கன்னா கூட என்ன பண்ணிடலாம், உங்களோட ஸ்கோர் அதிகமாகிக்கலாம். என்ன பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட அதில் சைடு கட்டிங் கொடுத்து என்ன பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்களோ அதை நினைவில் வச்சுட்டு மேற்கோளோட எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. இதே போல 8 மார்க்ஸ் நீங்க எழுதணும்னு நினைக்கும் போது முன்னுரை மொழியை கொடுத்து எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டான மார்க் கொடுக்கும். தென் அதே போல திருக்குறள் கொஸ்டின்லாம் எழுதலாம் அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறளுக்கு 30 ஒரு பேர் வச்சிருக்காரு. அதே போல இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை அப்படிதான் நம்ம கொடுத்துருக்காங்க 10th. ஸோ அந்த ஒழுக்கமுடைமைனா என்ன, ஒழுக்கத்தோட இருந்தா தான் ஒரு நல்ல வாழ்க்கை வர முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் அப்படிங்கிற அந்த குறளை மேற்கொள்ள நீங்க காமிச்சு அப்படியே நீங்க அந்த குறள் எழுத ஆரம்பிக்கலாம். இதை பத்தி அந்த கட்டுரையில பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கட்டுரை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கத்தினால வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்னென்ன, ஒழுக்கத்தை பின்பற்றினா நம்ம எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க உங்க லைஃப்ல புரிஞ்சு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணலாம், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அது கூட பாத்தீங்கன்னா நம்முடைய மனப்பாட குறள்கள் 5 குறள்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த குறள்கள் அப்படியே மேற்கொள்ள காமிச்சிட்டு எழுதுங்க. லாஸ்ட் எழுதும்போது முடிவு எழுதும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திருக்குறள்ல இதெல்லாம் பார்த்திருந்தோம்,
வள்ளுவர் கொடுத்த இந்த அதிகாரத்துல வந்து ஒழுக்கமுடைமை ரொம்ப சிறப்படிதான் இருந்துச்சு. அந்த ஒழுக்கமுடைமையில வந்து நிறைய நாங்க கத்துக்கிட்டோம், இதெல்லாம் என் வாழ்க்கையில பின்பற்றுவேன், நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உறுதியா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த கொஸ்டின் முழுமை அடைஞ்சிடும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் செகண்ட் பேப்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடிதம் கட்டுரை அப்படின்னு எடுத்துட்டா கடிதம் கட்டுரை எல்லாம் ஒரு பொது கட்டுரை ஒரு சிறப்பு கட்டுரை கேட்க போறாங்க. எல்லாமே நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண விஷயத்தா தான் இருந்திருக்கும். ஸோ முன்னுரை உரையை கொடுத்து நிறைய மேற்கோள் கொடுத்து என்னென்ன பிறப்பு இறப்புகள்லாம் எழுதுனீங்கனாலும் என்ன பண்ணலாம், நிறைய மார்க் எடுத்துடலாம். அதெல்லாம் படிக்க முடியாத குழந்தைங்க, பயமா இருக்க குழந்தைங்கலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 மார்க் 1 மார்க்ஸ் இருக்குது. நீங்க செகண்ட் பேப்பர் மார்க் கம்மியாயிரும், நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயமே இல்லாம 61 மார்க் ஒன்னொன்னா படிச்சிருந்தீங்கன்னா கூட 60 மார்க் வாங்கிடலாம். கட்டுரை, கடிதம், துணைப்பாடம், இந்த பாணையம், பாராட்டல் இதெல்லாம் நீங்க படிக்காம எளிமையா படிச்சாலும் என்னன்னா 60 மார்க் உங்களால வாங்க முடியும். பயமா இருக்கிற குழந்தைங்க நிறைய டைம் என்ன பண்ணுங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த பாடத்துல கம்மியா இருக்கீங்களோ திருப்பி படிச்சு எழுதி பாருங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. 8 கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும், இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே நம்மளால படிக்க முடியும், ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு நினைங்க. சில நேரத்துல ரிவிஷன் டெஸ்ட்ல மதிப்பெண் குறைவா வந்துடும். உடனே ஐயோன்னு சோர்ந்திடாம எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம எங்க தவறு செஞ்சிருக்கோம்னு பாருங்க. ரிவிஷன் பரீட்சைகள் மறுபடி நம்மள பொது தேர்வுக்கு ஆயத்தம் செஞ்சுக்கிற முயற்சிகள் தான். 10th சயின்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அட்டெண்ட் பண்றதுன்றது ரொம்ப பசங்களுக்குலாம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதுறது, இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இது வந்து எந்த லெசன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர்ல நம்ம வந்து ஹிண்ட் மாதிரி டெய்லியும் வந்து க்ரோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு புக்ல அட்டாச் பண்ணிட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எக்ஸாம்ஸ் போறது வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் ஒரு வந்து 10 லைன்ஸா இருக்கு அப்படின்னா அது வந்து ஷார்ட் பண்ணி நம்மளே வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் வந்து நம்ம டியூஷன்லயோ ஸ்கூல்லயோ ஃப்ரீ டைம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி அந்த ஹிண்ட்டை வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கம்பல்சரியா கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக் எவாலுவேஷன்ல இருந்தே கம்பல்சரி வந்துடும் எல்லாமே ஃபுல்லா. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள இருந்து கேட்கும்போது ஓவரால் நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும்போது அது எல்லாத்தையும் வந்து க்ரோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் உள்ள இருந்தும் வரலாம் மேக்ஸிமம். ஸோ 5 மார்க்ஸ் சம்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளியே இருந்து தான் வரும். 2 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு உள்ள இருந்து கேட்பாங்க, ரேரா வந்து அதெல்லாம் உள்ள இருந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம பாயிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம் இல்லையா ஒரு ஸ்லிப், ஸோ அதை வந்து எக்ஸாம் ஹாலுக்கோ அதுல வேற எங்க எக்ஸாம்க்கோ ஸ்கூலுக்குள்ள வைக்கிற டெஸ்ட்டுக்கோ அதை வந்து காப்பி பண்ணாம எடுத்துட்டு போக கூடாது கம்பல்சரி. ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து அதை வந்து ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்கணும், மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து எக்ஸாம் ஹால்லையோ இல்ல எக்ஸாம் டெஸ்ட்டுக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போக கூடாது கம்பல்சரி. ஸோ நமக்கு தேவையானது என்னென்ன வேணும் அப்படின்றத இப்போ கலர் டயக்ராம் போடுறோம் அப்படின்னா அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீட்டா மென்ஷன் பண்ணி இருக்கணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஆல்ரெடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாம தான் எழுதிருப்பீங்க, பிகாஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்லயே நோட் பண்ணிருக்கோம் மேலேயே. 4 பாயிண்ட்ஸ் 4ல இது பார்ட்ஸ் மார்க் பண்ணோம் அப்படின்னாலே அதுலயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி எழுதுறது பெட்டர். ஸோ அப்பதான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா. யாருமே பிறக்கிறப்ப வெற்றியாளராகவோ தோல்வியாளராகவோ பிறக்கிறது இல்ல, முனைப்பும் முயற்சியுமே அது செயல்படுத்துது. அதே போல தோல்வியை அடையாம வெற்றி சாத்தியமே இல்ல. தேர்வும் அப்படித்தான். அதனால ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில அளவில் முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.